ஆங்குலரில் லாகின் ரெஜிஸ்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு குறுந்தொடர் தான் இது. இந்த வீடியோவில் ரெஜிஸ்டர் ஃபார்மை வேலிடேட் பண்ணுறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. அடுத்ததாக நம்ம ஒரு யூசரை ரெஜிஸ்டர் பண்ணி டேஷ்போர்ட் பேஜுக்குள்ளே விடணும். அதுக்கு நம்ம முதல்ல இந்த ரெஜிஸ்டர் ஃபார்மை வேலிடேட் செஞ்சு அவனுடைய டேட்டாவை ஏபிஐ மூலமாக சென்ட் பண்ணி அவனுடைய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். இப்போ முதல்ல இந்த ஃபார்மை வேலிடேட் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆங்குலர் ரெண்டு விதமான ஃபார்ம் முறைகளை பயன்படுத்துது. ஒன்று டெம்ப்ளேட் ட்ரிவன் ஃபார்ம்ஸ், இன்னொன்று ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ். இப்போது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற உங்களை மாதிரியான டெவலப்பர்களுக்கு எளிமையாக புரியணுன்றதுக்காக டெம்ப்ளேட் ட்ரிவன் ஃபார்ம்ஸுன்ற முறையை தான் நான் இப்போ பயன்படுத்த போகிறேன். இந்த டெம்ப்ளேட் ட்ரிவன் ஃபார்ம்ஸ் முறை மூலமாக நம்ம நேரடியாக டெம்ப்ளேட்லேயே தான் எல்லா வேலைகளையும் செய்ய போகிறோம். அதனால் இந்த ரெஜிஸ்டர் காம்போனெண்ட்குள்ளே இருக்கிற register.component.htmlங்கிற இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற ஃபார்மை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபார்முக்குள்ளே வேலிடேஷன் சம்மந்தப்பட்ட வேலைகளை பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஆங்குலர் இந்த ஃபார்ம் எலிமெண்ட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதை செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ஒன்று கீழே ஒன்றுன்னு கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த ஃபார்மை ஆங்குலர் ஃபார்மாக நம்ம மாற்றணுன்னா நம்ம இந்த ஃபார்ம் எலிமெண்ட்டை ஒரு லோக்கல் ரெஃபரன்ஸாக வச்சுருக்கணும். அதுக்கு #f ஒரு வேரியபிள் நேமை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளோடைய டைப் வந்து ng ஃபார்ம். இப்போ எஃப்ன்ற இந்த வேரியபிள் ng ஃபார்முடைய டைப்பை கொண்டு இருக்கும். அடுத்து இந்த HTML ஃபார்ம் எந்த ஒரு வேலிடேஷனையும் செஞ்சு காமிக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம நோ வேலிடேட்டுன்ற ஒரு ஆட்ரிபியூட்டை கொடுக்குறோம். இந்த நோ வேலிடேட் ஆட்ரிபியூட்டை இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டதில்லைன்னா, நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக HTMLோடைய டிஃபால்ட் வேலிடேஷன் பற்றி பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணும் போது வேலிடேஷன் சரியில்லைன்னா அது அந்த மெசேஜை இந்த மாதிரி காமிக்கும். அதை நம்ம தவிர்க்கிறோம். அதுக்கு தான் இந்த நோ வேலிடேட் ஆட்ரிபியூட்டை பயன்படுத்துகிறோம். நம்மளுடைய எரர் மெசேஜஸை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆங்குலர் காம்போனெண்ட்டுக்குள்ளே வச்சுக்க போகிறோம். இப்போ வேலிடேஷனை நம்ம பயன்படுத்தணுன்னா HTML ரூல்ஸை நம்ம அந்தந்த இன்புட்டுக்கு கொடுக்கணும். இப்போ ரெக்வயர்டுன்ற இந்த ரூல் இந்த இன்புட்டுக்குள்ளே நிச்சயமாக வேல்யூ இருக்கணுங்கிற ஒரு ரூலை கொடுக்கும். அந்த ரூலுக்கான எரர் மெசேஜஸ் தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி காமிக்க போகிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு எரர் இருந்துக்கிட்டே இருக்குது ng ஃபார்ம்ன்ற இந்த வேல்யூவிலேருந்து. இது என்னென்னா நோ டைரக்டிவ் ஃபவுண்டுன்ற எரர் காமிக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இந்த ஆங்குலரோடைய ஃபார்ம்ஸுன்ற ஒரு மாடியூலை இந்த ஆப் மாடியூலுக்குள்ளே கொண்டு வராமல் விட்டது தான் தப்பு. ஃபார்ம்ஸ் மாடியூல் தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான வேலிடேஷன் மற்றும் ஃபார்ம்ஸை என்னென்னலாம் பண்ணணுங்கிறதுக்கான எல்லா ஃபங்க்ஷனையும் கொண்டு இருக்கும். இந்த ஃபார்ம்ஸ் மாடியூலில் நிச்சயமாக இந்த இம்போர்ட்ஸ் அரேக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களால் ஃபார்ம்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்ய முடியும். இப்போ இதை கொடுத்த பிறகு அந்த டைரக்டிவ் நிச்சயமாக எல்லா டெம்ப்ளேட்ஸ்க்கும் கிடச்சிரும். அதனால் இங்கே எரர் போயிருக்கும். சரி, இப்போ நோ வேலிடேட் அப்படின்ற ஆட்ரிபியூட் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்து ஒரு ஃபார்ம் சப்மிட் ஆன பிறகு என்ன நடக்கணுங்கிறத நம்ம இப்போது சொல்லி ஆகணும். ஆக இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகிறத எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு ஈவெண்ட் பைண்டிங் நீங்கள் பண்ணணும். ng submit அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் பைண்டிங்கை இந்த ஃபார்ம் எலிமெண்ட்டுக்குள்ளே நம்ம வைக்கணும். இதுக்குள்ளே இந்த ஃபார்மோட ரெஃபரன்ஸ் வேரியபிளாக நம்ம எஃப்ன்றதை வச்சுருக்கோம். அதுக்குள்ளே ஃபார்முன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அதை டாட் வச்சு ஃபார்ம்னு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் டாட் வச்சு வேலிட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கிறோம். இந்த வேலிடுங்கிறது இந்த ஃபார்ம் சப்மிட் ஆச்சுன்னா அது வேலிடா இல்லையா அப்படிங்கிறத சொல்லும். ஒருவேளை ஏதாவது ஒரு ரூலை மிஸ் பண்ணியிருந்ததுன்னா நிச்சயமாக இந்த ஃபார்ம் வேலிடானது ஃபால்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நிச்சயமாக சப்மிஷன் ஆனது நடக்காது. இது ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா இதுக்கு அடுத்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அதுக்காக 2 ஆம்பர்சன்ட் சிம்பிளை பயன்படுத்தி அதுக்கடுத்து ஆன் சப்மிட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் நம்மளுடைய ரெஜிஸ்டர் காம்போனெண்ட் டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ளே இருக்கும். ஆக இப்போ இந்த ஃபங்க்ஷனை உருவாக்கணும், இல்லைனா எரர் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் register.component.ts ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஆன் சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இப்போ உருவாக்க போகிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை உருவாக்கியாச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம நிச்சயமாக ஒரு ஃபார்ம் சம்மந்தப்பட்ட டேட்டாவெல்லாம் வச்சுருக்கணும். ஆக இந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகுன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்ம் வேலிடாக இருக்கும்போது தான். இப்போ இந்த ஃபார்ம் வேலிடாக இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளுடைய ஃபார்மோட வேல்யூஸ் எல்லாம் எந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளெல்லாம் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். இப்போ இந்த ஃபார்முக்குள்ளே 3 இன்புட் இருக்குது. 3 இன்புட்டுக்கும் 3 வெவ்வேறு விதமான ஃபார்ம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படும். நம்ம இப்போ இந்த நேம்ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 2-வே பைண்டிங்கை பண்ண போகிறோம். 2-வே பைண்டிங் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ng மாடலை பயன்படுத்துகிறோம். இந்த ng மாடல் டைரக்டிவ்க்குள்ளே
நம்ம வேல்யூவாக நேம்ன்ற இன்புட்டை கொடுக்குறோம். என்ஜி மாடலை பயன்படுத்தணும்னா நிச்சயமாக நம்ம ஒரு நேம் ஆட்ரிபியூட்டை வச்சுருக்கணும். இப்போ இந்த என்ஜி மாடல் இந்த இன்புட்டுக்கான வேல்யூவை ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்க போகுது. அது என்ன ப்ராப்பர்ட்டினா ஃபார்ம் டேட்டான்ற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற நேம்ன்ற ஃபீல்டுக்குள்ளே. இப்போ நிச்சயமாக இந்த ஃபார்ம் டேட்டான்ற ப்ராப்பர்ட்டி நம்மளுடைய register.component.ts ஃபைலுக்குள்ளே இருக்கணும். அதனால் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெஜிஸ்டர் காம்போனன்ட் கிளாஸ்க்குள்ளே நம்ம ஃபார்ம் டேட்டா அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை உருவாக்குறோம். அந்த ப்ராப்பர்ட்டி வேரியபிள்குள்ளே ஆப்ஜெக்டை கொடுக்குறோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நேம்ன்ற ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டு இப்போதைக்கு எம்டியாக இருக்குது, அதனால் எம்டி ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம். இப்போ இந்த நேம் ஃபீல்டுக்குள்ளே தான் நம்மளுடைய இன்புட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ வரப்போகுது. இப்போ இந்த இன்புட் எலிமெண்ட்டை நம்ம பயன்படுத்துறதுக்கு, அதாவது ரூல்ஸ் எல்லாம் செக் பண்ணி வேலிடேஷன் எரர் ஷோ பண்ணுறதுக்கு ஒரு லோக்கல் ரெஃபரன்ஸ் நேமை வச்சுருக்கணும். அதனால் ஹேஷ்டேக் நேம்ன்ற பெயரை இந்த ஃபார்ம் எலிமெண்ட்டுக்கு வச்சுருக்கேன், இந்த இன்புட் எலிமெண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வேல்யூ என்னன்றதையும் நம்ம கொடுக்கணும். இது ஒரு என்ஜி மாடலோடைய டைப்பை கொண்டது, இந்த நேமுங்கிற ரெஃபரன்ஸ் வேரியபிள். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த இன்புட் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்த ஸ்பேன் எப்படி தெரியணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நிச்சயமாக எரர் வரும்போது தான் நம்ம இதை காமிக்கிறோம், சரியா? அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு சில கண்டிஷன்களை இந்த ஸ்பேம் எலிமெண்ட் மூலம் நம்ம கொடுக்கணும். கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு எலிமெண்ட்டை நம்மளுடைய டெம்ப்ளேட்குள்ளே கொண்டு வர்றதுக்கும் மறைக்கிறதுக்கும் ngif டைரக்டிவை பயன்படுத்தணும். இந்த ngif டைரக்டிவ்க்குள்ளே நம்ம வேல்யூவாக கொடுக்க போகிறது ஒரு கண்டிஷன். அதில் முதல் கண்டிஷனை நம்ம கொடுக்க போகிறது எப்போ இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகுதோ அப்போ தான் இந்த கண்டிஷனானது செக் செய்யப்படணும். அதுக்கு நம்ம இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணுற இந்த பட்டனில், அதாவது இந்த சப்மிட்டுங்கிற இந்த இன்புட்டில் நம்ம ஒரு ஈவெண்ட் ஒன்று வச்சுக்க போகிறோம், கிளிக் ஈவெண்ட். இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது நம்ம ஒரு வேல்யூவை செட் பண்ண போகிறோம். கிளிக் அப்படின்ற ஈவெண்ட்டில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூவை மாற்ற போகிறோம். சப்மிட்டுன்ற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை ட்ரூவாக மாற்ற போகிறோம். இந்த சப்மிட்டுன்ற ப்ராப்பர்ட்டியை நம்ம இன்னும் உருவாக்கலை, அதனால் இந்த ரெஜிஸ்டர் காம்போனன்ட் கிளாஸ்க்குள்ளே நம்ம அதை கொண்டு வரோம். இந்த ஃபார்ம் டேட்டா கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுக்கான டிஃபால்ட் வேல்யூ என்னென்னா ஃபால்ஸ் தான். ஏன்னா எப்போயுமே ஃபார்ம் எடுத்த உடனே சப்மிட் ஆகிருக்காது, அதனால் ஃபால்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இப்போ இந்த ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த சப்மிட் ஆனது ட்ரூவாக மாறிடும். அப்போது நிச்சயமாக ஃபார்ம் சப்மிட் ஆகியிருக்குன்றது ஃபார்முக்கு தெரியும். அதை தான் நம்ம இந்த மேலே இருக்கிற ஸ்பேன் கண்டிஷனுக்குள்ளே கொண்டு வரோம். இந்த ஸ்பேன் எப்போ ஷோ ஆகணும்னா திஸ் சப்மிட் ட்ரூவாக இருக்கும் போது தான். அதோட கூடவே ஒரு கண்டிஷனை பயன்படுத்த போகிறோம், அதனால் டபுள் ஆம்பர்சன்ட் பயன்படுத்துகிறோம். அதுக்கடுத்து இந்த இன்புட் எலிமெண்ட், இந்த நேம்ன்ற இன்புட் எலிமெண்ட்டோட லோக்கல் ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, நேம்ன்ற இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள், இதை நம்ம அக்சஸ் பண்ணுறோம். இந்த நேம்ன்ற லோக்கல் வேரியபிள்குள்ளே எரர்ஸ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஏன்னா இது ஒரு இன்புட் எலிமெண்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் வேரியபிள்ங்கிறதால. இந்த எரர்ஸுங்கிறது ஒரு அரே ப்ராப்பர்ட்டி. அந்த அரே டேட்டாக்குள்ளே ரெக்வைர்டுன்ற ஒரு இண்டெக்ஸில் ஒரு வேல்யூ செட் ஆகிருக்கும், ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும். எப்போ இது ட்ரூன்னு செட் ஆகிருக்கோன்னா நம்மளுடைய இந்த இன்புட் எலிமெண்ட்டுக்குள்ளே ஒரு ரூலை பயன்படுத்தணும், ரெக்வைர்டு அப்படின்ற ரூல். இந்த ரெக்வைர்டு ரூலானது எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ இங்கே ட்ரூன்னு இருக்கும். ஆனால் இப்போ இந்த இடத்துல எரர் காமிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ரூலை நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த இடத்துல இந்த ஃபீல்டை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். மற்ற நேரத்தில் இது நிச்சயமாக நல்லாக வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இந்த இடத்துல இந்த எரர் காமிக்குது. இப்போ இதை கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த எரர்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு அடுத்து கொஷின் மார்க் ஒன்று வைக்கணும். கொஷின் மார்க் வச்சு அதுக்கடுத்து டாட் வச்சு அந்த ரெக்வைர்டு ஃபீல்டுக்கான வேல்யூவை நம்ம செக் பண்ணுறோம். இப்போது இந்த ரெக்வைர்டும் இந்த சப்மிட்டும் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்பேனுக்கான எரர் மெசேஜை நம்ம ஷோ பண்ணுறோம். எப்போ இந்த ரெக்வைர்டு அப்படின்ற ஃபீல்டு ட்ரூ ஆகும்னா நம்மளுடைய வேலிடேஷன் ஆனது ஃபெயில்டு ஆனால் தான் இங்கே ட்ரூன்னு செட் ஆகும். ஆக எப்போல்லாம் நம்ம ஒரு ஃபீல்டுக்கான வேல்யூவை கொடுக்காம விட்டுறோமோ நிச்சயமாக அப்போ வேலிடேஷன் ஃபெயில் ஆகுது, அப்போ தான் இங்கே ட்ரூ செட் ஆகுது. ஒருவேளை வேல்யூ கொடுத்தோன்னா நிச்சயமாக இந்த இடம் ஃபால்ஸ்னு செட் ஆகிடும். ஏன்னா வேலிடேஷன் ஆனது சரியாக இருக்குன்ற பட்சத்தில் ஃபால்ஸுன்னு தான் இருக்கும். இப்போது நம்மளுடைய இந்த ஃபார்ம் வேலிடேஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன்.
இப்போ ப்ரௌசரில் போயிட்டு நம்மளுடைய ஃபார்மை பார்த்தோம்னா நேம் ஃபீல்டுக்கு கீழே எரர் மெசேஜ் எதுவும் தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் ஃபார்ம் சப்மிட் ஆகலை. இப்போ போயிட்டு நான் எந்த வேல்யூவும் கொடுக்காமலே இந்த ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சு. அதோட எரர் மெசேஜும் தெரியுது. ஏன்னா நான் இந்த நேமுக்கான வேல்யூவை கொடுக்காமலே சப்மிட் பண்ணிட்டேன். அதனால தான் இந்த எரர் மெசேஜ். ஆக ரெக்வயர்டு வேலிடேஷன் ரூல் வேலை செய்யுது. இப்போது நான் ஏதாவது வேல்யூ டைப் பண்ணேன்னா எரர் மெசேஜ் போயிடும். இப்போ ரெஜிஸ்டர் கொடுக்குறேன், எந்த எரர் மெசேஜும் வரல. இப்போ திரும்ப அந்த வேல்யூ எடுத்துட்டேன்னா எனக்கு நேம் இஸ் ரெக்வயர்டுன்ற எரர் மெசேஜ் வந்துடுது பாருங்கள். இப்போ எப்படி நம்ம வேலிடேஷன் பண்ணுறோங்கிறத நீங்கள் இப்போ முழுமையாக புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே தான் மற்ற ஃபீல்டுக்கும் நம்ம பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் இந்த ரெஜிஸ்டர் ஃபார்மில் மிச்சம் இருக்கிற ஃபீல்டையும் நம்ம ஃபார்ம் வேலிடேஷன் பண்ணி முடிக்க போகிறோம். அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு ஃபீல்டுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஃபார்ம் வேலிடேஷன் ரூலை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதோட ஒரு ஃபார்ம் எல்லாத்தையும் சரியாக வேலிடேட் பண்ணி சப்மிட் பண்ண பிறகு லோடிங் ஐக்கனை காமிக்கிறது, அதோட ரெஜிஸ்டர் பட்டனை டிசேபிள் பண்ணுறதுங்கிறது உட்பட எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க.